தமிழக மக்கள் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்கள் உட்பட நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தமிழக காவல்துறையை காரி காரி துப்புறாங்க, கண்டபடி ஏசுகிறாங்க. காரணம் என்னென்னா, 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறுமி ஹாசினி கொடூர கொலை குற்ற வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தஸ்வந்த் என்பவர் முற்றிலுமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஒரு குற்றத்தை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அவர் 2 கொலை குற்றங்களில் தொடர்புடையவர். அவரது தாயையும் கொலை செய்தவர். அப்போ இந்த மண்ணில் 2 கொடூர கொலை குற்றங்களை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக பொது வெளியில் நடமாட முடியும் என்கிற அவல நிலையை யார் ஏற்படுத்தியிருக்கிறாங்க? அந்த 2 வழக்குகளையும் விசாரணை செய்த விசாரணை அதிகாரி தான் இதுக்கு முழு பொறுப்பு. அவர் இன்னைக்கு தண்ணீர் விளக்கம் கொடுத்தாரா? அவர் என்ன தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்கணும்ல? உச்சநீதிமன்றம் சொல்லுது, சிசிடிவி ஃபுட்டேஜ், மரபணு பரிசோதனை, டிஎன்ஏ ஆர்என்ஏ பரிசோதனை, இதை தான் முக்கியமாக சொல்லுது. நான் அடிக்கடி திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்போவும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்வேன், தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை குற்றம் நடந்துருச்சுன்னா அங்கே போனோடனே முதல்ல புகார்தாரர் யாருன்னு பார்ப்பாங்க, ஐ விட்னஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஐ விட்னஸ் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டுட்டு மற்ற விட்னஸுக்கு வரமாட்டாங்க. ஐ விட்னஸ் இல்லைன்னா, ஐ விட்னஸ் இல்லையா என்ன செய்யுது தெரியாமல் முழிப்பாங்க. இன்றைக்கி நிறைய விட்னஸ் வந்துருச்சு, சிசிடிவி, செல்ஃபோன் அவ்வளோ இருக்குது. இப்போ அதை ஃபாஸ்ட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணணும். நன்றாக யோசித்து பாருங்கள், 2 கொலையை செய்துட்டு நடமாட முடியுமா? அப்போ இனிமேல் அவரை நாம் கொலையாளின்னு சொல்ல முடியாது, குற்றவாளின்னு சொல்ல முடியாது.